உலகெங்கிலும் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையில் அடிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் செய்த தியாகத்தை நினைவு கூறுகிற நாள் குட் ஃப்ரைடே என்று சொல்லி கொண்டாடப்படுகிறது. பொதுவாக இந்த குட் ஃப்ரைடே நாட்களில் நாம இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன அந்த 7 வார்த்தைகளை தியானிப்பது வழக்கம். ஆனால் இந்த முறை நான் உங்களோடு கூட ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம் ஒரு சில பரிசுத்தவான்களுக்கு சொல்லும் பொழுது ஏசாயா எழுதின சுவிசேஷம், காஸ்பல் அக்கார்டிங் டு ஐசாயா என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து இந்த பாடுகளை அனுபவிப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கன் ஏசாயா இயேசு கிறிஸ்துவில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அப்படியே படம் பிடித்து வைத்திருப்பதுதான் ஏசாயா 53ஆம் அதிகாரம். இன்றைக்கு அதுல 12 வசனங்கள் இருக்கிறது. அந்த 12 வசனங்களை நம்ம 2 பிரிவா நம்ம சொல்ல போறோம். 6 வசனங்கள் அவருடைய தாசர், இதெல்லாம் கர்த்தருடைய தாசரின் பாடல்கள் என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய தாசன் ஆகிய மேசியா எவ்விதமாக மனிதனுடைய பாவ பரிகாரத்திற்காக பாடுபட வேண்டியதா இருந்தது 6 வசனத்துல சொல்லுகிறார்கள். 2வது 6 வசனங்கள் 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில இந்த தாசருடைய பாடுகளின் விளைவாக அவருக்கு உண்டான மரணமும், அதை தொடர்ந்து அவருக்கு இருக்கக்கூடியதான உயிர்த்தெழுதல், வெற்றி, அவருக்கு இருக்கக்கூடிய பலன்கள், இவை எல்லாவற்றையும் தான் 2வது பகுதியில பேசுகிறார். ஏசாயா என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். அதாவது புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய வேத வசனம் போலவே இன்றைக்கும் ஒரு சில ஐதீகமான யூதர்களிடத்துல இந்த வசனங்களை எல்லாம் கோட் பண்ணி, இந்த வசனம் எங்க இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டா, அவர்கள் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவருடைய நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு இது புதிய ஏற்பாட்டின் வசனங்களை போலவே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, முதல் 6 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? முதல் வசன விதமாக ஆரம்பிக்கிறது. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இந்த வசனத்துல 2 வார்த்தையை நீங்க கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன். விசுவாசித்தவன், வெளிப்பட்டது. வேதம் சொல்லுகிறது விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்கு அடிப்படையான விஷயம் விசுவாசம். அந்த விசுவாசம் யாருடைய வாழ்க்கையில வெளிப்படும் என்று சொன்னால், யார் கர்த்தருடைய வல்லமையை உணர்ந்திருக்கிறார்களோ, கர்த்தருடைய ஆற்றலை வெளிப்படுத்தப்பட்டு காண்கிறார்களோ, அவர்கள் மட்டுமே அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த இடத்துல பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பேதுருவே, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏன் இதை சொல்றேன்னா, யூதர்கள் இயேசு கிறிஸ்து முதலாவது விசை வந்த பொழுது அவர்களால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா அவர்கள் ஒரு ராஜரீகமான மேசியாவை எதிர்பார்த்தார்கள், பாடுபடுகிற மேசியாவை எதிர்பார்க்கவில்லை. சில நேரத்துல நாம கூட வேதத்தின் ஒரு பகுதியை பிடிச்சு வச்சுக்கிட்டு இன்னொரு பகுதியை நாம் அப்படியே விட்டு இது மாத்திரம்தான் சரி என்று பேசக்கூடிய சூழல்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. 2வது வசனத்துல, இளம் கிளை வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேர் போல அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். இந்த இடத்துல அவருக்கு முன்பாக, அதாவது பிதாவாகி தேவனுக்கு முன்பதாக எழும்புகிறார் என்று சொல்லுவது சரியாக இருக்கும். இந்த இளம் கிளை எல்லாமே முடிஞ்சு போய் கொஞ்சம் அந்த துளிர் விடுது, நம்பிக்கை துளிர்க்கிறது என்று சொல்வது போல, அனைத்தும் இருண்டு போன காலகட்டத்தில் நம்பிக்கையின் துளிராய் இயேசு வந்த பொழுது மக்களால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தொடர்ந்து சொல்றார், அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நாம எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு அழகு, நாம எதிர்பார்க்கிற he is not on our
எஸ்டிமேஷன். நம்முடைய எதிர்பார்ப்பை போல அவர் இல்லை. 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டார், அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் துக்கம் நிறைந்தவர் ஆனார், அவர் பாடு அனுபவிக்கிறவராயிருந்தார். ஆனால் நாமோ அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், நாமோ அவரை எண்ணாமற் போனோம். இது எல்லாமே நமக்காக அவர் செய்து கொண்டிருக்க பொழுது மனுக்குலமோ அவர் ஏதோ தனக்காக பாடுபடுகிறது போல மனுக்குலம் நினைத்து கொண்டிருந்ததாம். இதைத்தான் 4வது வசனத்துல சொல்றாரு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். உண்மையாகவே இது எனக்காக, இது நமக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நமக்காக அவர் துக்கங்களை சுமந்தார், அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்கான தண்டனை அல்லது ஆக்கினை அவர் மேல் வந்தது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதை சுவிசேஷத்துல மத்தேயு விளக்கி காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை சொல்லும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 16வது 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு ஊழியத்தில் இருந்த காலகட்டத்திலேயே மக்களுடைய நோய்களை சுமந்தார் என்று மத்தேயு எழுதி வைத்திருக்கிறார். அவர் அந்த கல்வாரி சிலுவையில இறுதியாக தொங்கி தன்னுடைய இறுதி மூச்சை கொடுக்கும் பொழுது, தன்னுடைய இரத்தத்தை சிந்தும் பொழுது, அதனுடைய மிக முக்கியமான நோக்கமாக நீங்களும் நானும் இருந்திருக்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் நமக்கு குணம், சுகம் இருக்கிறது. இன்றைக்கு நாம் மீட்கப்பட்டிருப்பதனுடைய காரணம் எனக்காக என் இரட்சகர் பெற்றுக்கொண்ட தழும்புகள் தான் என்று சொல்லலாம். 6வது வசனத்துல சொல்றாரு, நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்தோம், அவனவன் தன் தன் வழியில நமக்கு மனசுக்கு எப்படியெல்லாம் தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் நடந்தோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மீது விழப் பண்ணினார். இது தேவனுடைய திட்டமாயிருந்தது. நம்முடைய மீட்பிற்காக பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக கூடிய ஒரு நிலை அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதை நமக்காக செய்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவதற்கு காரணம் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். சரி, 2வது பகுதியில் அவர் என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்த்தா 7வது வசனத்துல இருந்து சொல்றாரு, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவர் தன்னுடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இந்த வார்த்தையை நம்ம அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த விசாரணைக்கு கொண்டு போய் நிறுத்தப்படுகிற அந்த சீன்கள் எல்லாம் நீங்க மத்தேயு 27, மார்க்கு சுவிசேஷம் 15, யோவான் சுவிசேஷம் 19, லூக்கா சுவிசேஷம் 23 இந்த பகுதிகளெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அங்க எல்லாமே வேதம் சொல்லுகிறது, அவர் மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட பொழுது அவர் ஒன்றும் பேசாமல் அமைதியா இருந்தார் சொல்லியிருக்கு.
அப்ப இந்த இடத்துல அடிக்கப்படுகிறதற்கு கொண்டு போகும் ஆட்டுக்குட்டியை போல அப்படின்னா அவர் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாதவராக அவர் செய்வதறியாது திகைத்து நின்றாரான்னு கேட்டா இல்ல. எல்லாவற்றின் மீதும் அவர் முழுமையான ஆளுகை உடையவராத்தான் இருந்தார். அந்த யோவான்ல சொல்லி இருக்கிறது, அவர் தானே முன் வந்து நான் தான் அவர் என்று சொல்லி தன்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுத்ததை நாம் வாசிக்க முடிகிறது. சரி, அப்ப அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். 8வது வசனத்துல சொல்றாங்க, இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவர் வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஏன் அவர் வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன்னா பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வம்சம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நபருடைய பெயர் தழைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு வம்சம் இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். ஆனா இங்கே அவருக்கு அப்படி இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். எளிமையா சொல்லுவோன்னு சொன்னா அவர் மரித்து போனார். எதற்காக? என் ஜனத்தின் மீறுதலுக்காக அவர் மரித்து போனார். துன்மார்க்கரோட அவருக்கு பிரேத குழியை நியமித்தார்கள். அத கீழே சொல்லி இருக்கிற, அக்கிரமக்காரரில் ஒருவனை போல அவர் எண்ணப்பட்டார். அக்கிரமக்காரரில் ஒருவரை போல அவர் எண்ணப்பட்டார். துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார். திரும்பவும் சொல்றாங்க, இவ்வளவு அவர் வாதிக்கப்பட்டதற்கு காரணம், இவ்வளவு தண்டிக்கப்பட்டதற்கு காரணம், இவ்வளவாய் அவர் நொறுக்கப்பட்டதற்கு காரணம், கட் ஆஃப் பண்ணப்பட்டதற்கு காரணம் அவர் செய்த தவறா? அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருக்கவில்லை. இது நமக்கு எவ்வளவு பெரிய பாடமா இருக்கிறது. இன்றைக்கு நாம் நெருக்கப்படுகிற பொழுது நம்முடைய நாவை நம்மால் காக்க முடிகிறது இல்லை இல்லையா? நாம நெருக்கத்தின் உச்சத்தில் போகும் பொழுது நம் நேசர் எந்த அளவிற்கு அவைகளை எதிர்கொண்டார் என்பதை நம்முடைய பாடமா எடுத்துக்கொள்ளணும். அதனாலதான் பேதுரு சொல்றாரு, நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி மாதிரியை பின் வைத்து போனார். இந்த கல்வாரி சிலுவை பாடுகளில ஒவ்வொரு சீஷனுக்கான முன்மாதிரி இருக்கிறது. கிறிஸ்துவ நிமித்தம் உன் வாழ்க்கையில வரக்கூடிய பாடுகளை நீ சகிக்கும் பொழுது உன் வாயை நீ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதற்கான நல்ல முன் உதாரணமாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 10வது வசனத்தில் சொல்றாரு, அவர்கிட்ட கொடுமை இல்லை, அவர் வாயில வஞ்சனை இல்லை, ஆனா கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய மரணத்தோடு அந்த கல்வாரி சிலுவையில் அவர் மரித்து அந்த அடக்கம் பண்ணப்பட்ட அதோடு முடிந்து போகவில்லை. அங்கே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அந்த குற்ற நிவாரண பலியை பிதாவானவர் ஏற்கிறார். நம்முடைய மேல் இருந்த அந்த குற்றத்தை, அது இயேசுவின் மீது சுமத்தப்பட்டதை அவர் சுகந்த பலியாக, உகந்த காணிக்கையாக ஏற்கிறார். நம்மை நீதிமான்கள் என்று பிரகடனப்படுத்துகிறதற்கு, நாம் அவருடைய பிள்ளைகள் என்று மாற்றப்படுகிறதற்கு இயேசு செய்த இந்த தியாக செயல் மிக முக்கிய காரணமாய் அமைகிறது. அதனாலதான் அங்க சொல்லி இருக்கிறது, தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். வேறு வார்த்தையில சொல்லுவோன்னு சொன்னா, ஃப்ரைடே, குட் ஃப்ரைடேயோட எல்லாம் முடிஞ்சு போறதில்ல, ஈஸ்டர்னு ஒன்று வரப்போகிறது. அவர் நீடித்த நாளாய் இருப்பார், அவர் தம்முடைய சந்ததியை காண்பார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இன்றைக்கு அவருடைய சந்ததி. வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த 24 மூப்பர்கள் என்ன சொல்லுவாங்க, உலகத்தின் எல்லா விதமான ஜாதிகள், பாஷைக்காரர் எல்லார் மத்தியிலிருந்து
நீர் எங்களை உமக்கென்று தெரிந்தெடுத்து உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிந்தின அவருடைய ரத்தம். பிரியமானவர்களே, அதுதான் 11ஆம் வசனத்துல சொல்றாரு, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என்னுடைய தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராய் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார். பிரியமானோர்களே, 2000 ஆண்டுகளுக்கு பின்பும் இன்றைக்கும் அந்த சிலுவையின் சத்தியம், சிலுவையின் நற்செய்தி இன்றைக்கும் உலகத்தை மாற்றி கொண்டுதான் இருக்கிறது. நம்மை மாற்றின அந்த சத்தியம் இனியும் அவர் திரும்ப வருகிற வரைக்கும் மனிதர்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கும். இது இயேசு நமக்காக சிலுவையிலே தேவனுக்கு தம்முடைய மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்ததன் விளைவாக அவருக்கு தேவன் தந்த ஒரு மிகப்பெரிய பரிசு, பலவான்களை தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். அவரை குறித்த அறிவு, அவரை அறிகிற அறிவினால் நாம் இன்றைக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்கு திருப்தியான ஒன்று. அவரோடு கூட இருக்கும்படியாய், தேவனோடு நெருங்கி வாழும்படியாய் நம்மை பிரிந்திருந்த நம்மை, பாவத்தினால் தூரமாயிருந்த நம்மை அவரோடு கிட்டி சேர்த்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் அந்த இரட்சகருக்கும் இடையில இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? சிலுவைக்காக, அந்த நற்செய்திக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இந்த நற்செய்தியை முழுமையாய் நீங்கள் அங்கீகரிக்கவில்லாமல் இருந்து கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் வருகிறதற்கு நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஆண்டவரே, நீர் எனக்காக மரித்தீர் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னை கழுவி சுத்திகரியும், உம்முடைய இரத்தத்தினால கழுவும், உம்முடைய பிள்ளையாய் மாற்றும், என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தந்த உம்முடைய நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்காக செய்த தியாக புண்ணியத்தை உலகமெங்கும் தியானிக்கிற வேளையில நாங்களும் அதை தியானிக்கிறோம். இந்த நாள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு கணப்பொழுதிலும் நீர் எங்களுக்கு செய்த இந்த சிலுவை புண்ணியங்களுக்காக நன்றியோடு இருக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். உமக்கு கோடி நன்றிகள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.